கட்டபொம்மன் சிலை எங்க போச்சு, என்னங்க காணோன்னு மக்கள் அதிர்ச்சியாயிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பல வருஷமா வைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை அகற்றப்பட்டு இருக்கு. இந்த விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சிலைய மறுபடியும் அதே இடத்துல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. கூடவே முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகாரும் கொடுத்திருக்காங்களாம். திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸ முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல வளாகத்துல இருக்கிற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்குல கட்டபொம்மன் கம்பீரமா கையில வாளோட இருப்பாரு. சோ அந்த முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருந்துச்சு. 50 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சிலை அங்குதாங்க இருந்துச்சு. கடந்த சில மாசமா தான் சிலைய காணோம். வளர்ச்சி மன்ற கூட்ட அரங்குல சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க மாத்தி வச்சிருப்பாங்க போல. சரி, மறுபடியும் அதே இடத்துல வச்சிடுவாங்க அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதாங்க நடக்கல. சீரமைப்பு பணிகள்லாம் முடிஞ்சு மறுபடியும் கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனா அதுல இருந்து கட்டபொம்மன் சிலை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சிலைய அருங்காட்சியகத்துல ஒரு ஓரத்துல வைக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த விஷயம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குங்க. அந்த சிலைய அதே இடத்துல கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை களம் கட்சி சார்பில் அதோடைய தலைவர் நாகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.